இன்னைக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 59வது ஸ்தோத்திரம். வேதா ஸ்வாங்கோ சிதகிருஷ்ணோ திருஷ்ட சங்கர்ஷணோச்சுதக வருணோ வாருணோ விஷ புஷ்கராட்சோ மகாமனக. இன்னைக்கு இன்னைய ஸ்தோத்திரம் 59வது ஸ்தோத்திரம். வேதா ஸ்வாங்கோ ஜிதகிருஷ்ணோ திருஷ்ட சங்கர்ஷணோச்சுதக வருணோ வாருணோ விஷ புஷ்கராட்சோ மகாமனக. இது எப்படி சொல்லணும்னா, வேதஸ்வாங்கோஜித கிருஷ்ணோ திருஷ்ட சங்கர்ஷணோச்சுதக வருணோ வாருணோ விஷ புஷ்கராட்சோ மகாமனக சொல்லணும். சொல்லும்போது வேதஸ்வாங்கோஜித கிருஷ்ணோ திருஷ்ட சங்கர்ஷணோச்சுதக வருணோ வாருணோ விஷ புஷ்கராட்சோ மகாமனக. இது அப்படி சொல்லணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, வேதன்றது வேதங்களின் ரூபமாக இருப்பவன். வேத ஸ்வங்கன்றது ஸ்வன்னா சுயம்ன்றது தான். ஸ்வன்றது சுயம். ஸ்வங்கன்றதுல ஸ்வன்னா தனக்குத்தானே, சுவாங்கோன்னா தனக்குத்தானே, எல்லாமே அவர் தான். அது என்னென்ன கருவி செய்யப்படுகின்ற பொருளாகவும் இருக்கிறது அவர் தான், காரணமாகவும் இருப்பது அவர் தான், செயல் வடிவமாகவும் இருப்பது அவர் தான். ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் செய்கிறீங்கன்னு வைங்க, ஏதோ ஒன்று ஒரு பானை செய்கிறீங்கன்னு வைங்க, அந்த பானைக்கான மண்ணாக இருக்கிறதும் அவர் தான். அந்த பானையை செய்யறதுக்கு எண்ணம் மனசில் தோணுச்சு இல்லையா, அந்த எண்ணத்துக்கு காரணமாக இருந்தவரும் அவர் தான். அந்த பானையை செய்ய வச்சதும் அவர் தான். அந்த மண்ணும் அவர் தான், செய்கிற ஆளும் அவர் தான், செய்ய வைக்கிறதுக்கு அவர் மனசில் அந்த எண்ணத்தை தோன்றினவரும் அவர் தான். அதான் கருவியாகவும் காரணமாகவும் செயல் வடிவமாகவும் இருப்பவர் ஸ்வங்க அப்படின்னா. அஜித்தன்னா ஜித்தன்னா ஜெயித்து தான் ஜித்த, வெற்றி. அஜித்தன்னா வெற்றி கொள்ள முடியாதவன். கிருஷ்ணன்றது கரிய நிறமுனவன். கிருஷ்ணன்றதுக்கு கருப்பான கிருஷ்ணனாலே கருப்பு. கிருஷ்ணன் அதான் அது ஞாபகம் வச்சுக்கோ. கிருஷ்ணன்ற பேர் வந்தாலே கருப்புன்னு அர்த்தம், கரியன்னு அர்த்தம். திருடன்னா வலிமை, திடம்ன்றதான். அதுதான் திருடதான், திடம் ஆயிடுச்சு. திருடமானவன், வலிமையானவன், சக்தி வாய்ந்தவன் அர்த்தம். சங்கர்ஷண, கர்ஷணம்னா ஈர்க்குது. ஆகர்ஷணன்றமே, ஆகர்ஷணம். அது மாதிரி சங்கர்ஷணம். ஆகர்ஷணன்றது நம்ம மனசை தெய்வத்து சைட்ல ஈர்க்குது. ஆகர்ஷணம் அதான் கர்ஷணம். சங்கர்ஷணம்னா சங்கன முடிவு. ஞாபகம் வச்சுங்க. பிரளய கால முடிவில் சங்கர்ஷணன்னா பிரளய கால முடிவில் எல்லா உயிர்களையும் தன்னுள் ஈர்ப்பவன். சங்கனா பிரளயம் முடிவு, கர்ஷணம்னா முடிவு காலத்தில் தன்னுள் இருப்பவன் அப்படின்னு. அச்சுத அடுத்தது. சுதன்னா நழுவுறது, அச்சுதன்னா நழுவாத நிலை. அப்புறம் வருணன்றது மறைஞ்சு இருக்கிறதுன்னு ஒரு பொருள் இருக்கு. எல்லாவற்றையும் தன் மாயையால் மறைப்பவன். அதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, கிருஷ்ணன் செஞ்ச எல்லா அதிசயங்களையும் எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்த்து அதிசயப்பட்டு நிற்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த காரியமே மறந்து போயிடும். அவங்க பாட்டு சாதாரணமாக அவங்கவுங்க தரப்படி வேலையை செய்வாங்க. அது தன்னுடைய மாயையால் எல்லா காரியங்களையும் மறைப்பவர்னு அர்த்தம். இன்னொன்று மழையின் ரூபமானவர் வருணன் இருக்கு. வருணன் தான் மழையின் ரூபமானவர்கள். வாரணம்னா திசைகள், ஞாபகம் வச்சுங்க. திசைகளை படைத்தவன் வாருணோன்றது, திசைகளை படைத்தவன். விருக்ஷன்னா நம்ம சாதாரண விருட்சம்ன்றது மரத்தை தான் சொல்றோம் இல்லையா, விருட்சம்ன்றத. ஆனா விருட்சம்ன்றதோட உண்மையான பேர் ஆலமரம் தான், ஞாபகம் வச்சுங்க. ஆலமரம் தான், ஆலமரத்துக்கு பேர் தான் விருட்சம்னு பேரு. மற்றதுக்கெல்லாம் நம்ம விருட்சம்னு அதை சொல்லிடுறோம். ஆனா மற்றதுக்கெல்லாம் விருட்சம்ன்ற பேர் கிடையாது. விருட்சம்ன்றது பேர் பற்றி ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா ஆலமரத்துக்கு தான். விருன்னா பரவி, அக்ஷம்னா கண்கள். கண்கள்ன்றது இந்த இடத்துல மரத்துக்கு கண்கள்ன்றது வேர்கள். பரவிய கண்களை உடைய, பரவிய வேர்களை உடைய விழுது, பரவிய வேர்கள் தான் விழுது. விருன்னா பரவி, விருன்னா பரவி இருக்கிறது.
பரவிய கண்கள்னா பரவிய விழுதுகள் சேர்ந்தது. விழுதுகளை விடதான் அதுதான் விருட்சம்னு பேரு. விருட்சத்துக்கு அதுதான் விருட்சம்னு ஆரம்பத்துக்கு தான் விருட்சம்னு சொல்லுவாங்க. புஷ்கராட்சோ, புஷ்கரம்னா நீர்நிலை, குளுமை இல்லையா? நீர்நிலை புஷ்கரம்ன்றது நம்ம சொல்லுவோம். புஷ்கரம் அக்ஷம், புஷ்கரன்றதை எடுத்துக்கோ. புஷ்கரம்னா நீர்நிலை, அக்ஷம்னா கண்கள். அதான் நீர் போல குளிர்ந்த கண்களை உடையவன் அப்படிங்கிறதாக அர்த்தம் இந்த இடத்துல. புஷ்கராட்சோ மகாமனகா, மகான்னா பெரிய, மனான்னா காப்பாத்துறது, ஹன்றது காப்பாத்துறது, மனஹான்றது வந்து எல்லாரையும் அடியார்களை காப்பாத்துறது, ஹரன்றது வந்து அழிக்கிறது, ஹன்னா காப்பாத்துறது. ஹன்னா காப்பாத்துறது, ஹரன்னா அழிக்கிறது. மகாமனகா மிகப்பெரிய காப்பாற்றும் மனத்தை உடையவன், எல்லாரையும் காப்பாற்றும் மனத்தை, பரந்த மனத்தை உடையவன், மிகப்பெரிய காப்பாளி அப்படின்றதாக அர்த்தம் இந்த இடத்துல மகாமனக அப்படின்றது. ஆக இன்னைக்கு 59வது ஸ்தோத்திரத்துல நேற்றுக்கு 550 வரைக்கும் பார்த்தோம். 58வது ஸ்தோத்திரம் 550 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 59வது ஸ்தோத்திரத்துல 551 வேத, 552 சங்க, 553 ஜித அஜித, 554 கிருஷ்ண, 555 திருஷ்ட, 556 சங்கர்ஷன, 557 அச்சுத, 558 வருண, 559 வாரணம், 560 விருட்ச, 561 புஷ்கராட்ச, 562 மகாமனக, 551 இருந்து 562 வரைக்கும் 12 நாமாவளி இன்னைக்கு பார்த்துருக்கோம். சகஸ்ரநாமத்துல 12 நாமங்களை இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். 59வது ஸ்தோத்திரத்துல 12 நாமங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் 562 நாமங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். சகஸ்ரநாமத்துல 562 நாமங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். தேங்க்யூ.